ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கிரிப்டோவில் ஃபண்டட் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் வந்துட்டு ஃபண்டட் அக்கௌண்ட் இருக்கும். இப்போ ஃபண்டட் அக்கௌண்ட் அப்படின்றது இப்போ உங்கள்கிட்ட ஒரு $80 ஒரு $100 இருக்குது அப்படின்ட்டு வச்சுக்கலாம். அந்த $80-100 வச்சே நீங்கள் $5,000 வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ அந்த $5,000 நீங்கள் ட்ரேட் பண்ணி என்ன ப்ராஃபிட் வருதோ அதை வந்து ஈஸியாக விட்ராவல் எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு $100 வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு வச்சுக்கலாம். அதில் 5% எவ்வளோ? $5 தான், ஓகேவா? இதுவே $5,000 வச்சு ட்ரேட் பண்ணி அதில் நம்ம 5% பண்ணால் கூட நம்மளுக்கு $500 கிடைக்கும். ஸோ இங்கே என்ன விஷயம்னா, ரிஸ்க்கை வந்துட்டு நம்ம கம்மி பண்ணணும், கேபிட்டலை வந்துட்டு அதிகம் பண்ணணும். ஸோ கேபிட்டலை அதிகம் பண்ணும் போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு வந்துட்டு பெர்சன்டேஜ் கம்மியாக இருந்தாலுமே ப்ராஃபிட் வந்துட்டு அதில் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டட் அக்கௌண்ட் வந்துட்டு வச்சு பண்ணும் போது ஆப்வியஸாக இது வந்து பாசிபிள் தான். பிகாஸ் இப்போது ட்ரேட் பண்ணுற மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்கிட்ட வந்துட்டு ஃபண்ட் இருக்கும். ஸோ ஒரு இனிஷியலாக ஒரு ஸ்கில்ஃபுல்லான ஒரு ட்ரேடர்ஸ் வந்துட்டு இப்போ உள்ளே வரும்போது என்ன ஆகும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட பெரிய லெவலில் ஃபண்ட் இருக்காது. நம்மள்ட்ட இவ்வளோ ஃபண்ட் இருந்திருந்தால் நம்ம இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்துட்டு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபண்டட் அக்கௌண்ட் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஆப்டாக இருக்கும். ஸோ இப்போது ஃபண்டட் அக்கௌண்ட்டை பொறுத்தளவுக்கு இதில் சம் கட் ஆஃப் ரூல்ஸ் வந்துட்டு வச்சுருப்பாங்க. பேஸ் 1 பேஸ் 2, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்துட்டு 8% வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணணும். செகண்ட் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு 5%. இது மாதிரி இந்த பேஸஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்மளுக்கு லைவ் அக்கௌண்ட் கொடுப்பாங்க. அடுத்து முக்கியமான விஷயம்னா, ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் லாஸ் பண்ணணும் அப்படின்றது இருக்குது. இவ்வளோ ட்ரேட்ஸ் வந்து நீங்கள் கம்பல்சரியாக பண்ணியிருக்கணும். இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபண்டட் அக்கௌண்ட்டில் ரூல்ஸாக வந்துட்டு வச்சுருக்காங்க. அந்த ரூல்ஸை வயலேட் பண்ணாமல் நம்ம ட்ரேட் பண்ணும்போது ஆப்வியஸாக வந்துட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்துட்டு மேக் பண்ண முடியும். இதை இன்னும் இன்டெப்த்தாக இதில் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, இது எப்படி வந்துட்டு கிராக் பண்ணலாம், நான் எவ்வளோ அக்கௌண்ட் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கைஸ், கெட் இன்டு த வீடியோ, லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஸோ கைஸ், பிட்ஃபண்டருடைய அஃபிஷியல் லிங்க், ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம கிரிப்டோவில் பண்ண போகிற ப்ராஃபிட். ஸோ இதோடைய அஃபிஷியல் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஏன்னா இப்போ நீங்கள் நார்மலாக கூகுளில் போகும்போது லிங்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் லிங்க் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து போனீங்கன்னா டேரெக்டாக வந்துட்டு பிட்ஃபண்டரோடைய பேஜுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்ட் பண்ணோம். இதில் போய்ட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனில் உங்கள் நேமு, லாஸ்ட் நேமு, அப்புறமேட்டா இமெயில், வெரிஃபிகேஷன் கோடு, பாஸ்வேர்ட், கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணோன்னே டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து ட்ரேடர், சேலஞ்ச், டு பி ஆக்டிவ், ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடர் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. பார்ட்டிசிபேட்டட் இன் ஏ சேலஞ்ச், ட்ரேடிங் ஸ்கில் டு ட்ரேட் ஆஃப் 1 lakh லைவ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஆல்ரெடி நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், அதனால் இப்படி இருக்குது. நீங்கள் நியூ சேலஞ்ச் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் வந்துட்டு வரும். அதாவது ஸோ ஓப்பன் பண்ணோன்னே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட பிளான்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பேசிக்கில் ஸ்டார்ட் ஆகி எக்ஸ்போர்ட் வரைக்கும் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேசிக்ஸ் பிளான்ஸில் வந்துட்டு நீங்கள் 79 பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5,000 ஒர்த் ஆஃப் ஃபண்டட் அக்கௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்து $10,099, $149, $246, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா $399, ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா $799 வரைக்கும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு நார்மலாக நீங்கள் நல்லா ட்ரேட் பண்ணுறவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஸ்கில்டு ஆர் இன்டர்மீடியேட் இந்த லெவலில் போகலாம். இல்லை எனக்கு வந்துட்டு ஃபண்டு வந்து 1 lakh வேணும், அதாவது 1 lakh வச்சு நான் நல்லா பண்ணுவேன், அப்போ தான் என்னால் நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 799 பேக்கேஜ் இது மாதிரி போகலாம். ஸோ நான் பேசிக்காக இப்போ தான் வந்துட்டு வரேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த 79லேயே வந்துட்டு ஆப்வியஸாக வந்து ட்ரேட் பண்ணலாம். இதில் இன்னொரு பெனிஃபிட் என்ன இருக்குன்னா, ஸோ இதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறது மூலமா நீங்கள் நாளைக்கே வந்து இப்போ நீங்கள் சின்ன ட்ரேடராக இருக்கீங்க, ஒரு பெரிய கேபிட்டல் போட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா இது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த இடத்துல உங்களால் மணி மேனேஜ்மெண்ட் வந்துட்டு ஈஸியாகவே வந்துட்டு $5,000 இருந்தாலும் சரி, $10,000 இருந்தாலும் சரி உங்களால் பண்ண முடியும். ஸோ இதில் என்ன ரூல்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா 2 அசஸ்மெண்ட் நம்மளுக்கு இருக்கும். நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக ட்ரேட் பண்ணிக்கலாம், எவ்வளோ நாள் வேணாலும் எடுத்துக்கலாம். 90% வரைக்கும் வந்து ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது பண்ணுவாங்க. 100+ கிரிப்டோ கரன்சிஸ் வந்துட்டு ட்ரேட் பண்ண முடியும். லிவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1:5. இப்போ $5,000 கொடுக்கும்போது 1:5 அப்படின்னு எடுத்துட்டாலே கிட்டத்தட்ட $25,000 ஆச்சு. ஸோ அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5x லிவரேஜ் இருந்தாலே போதுமானதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 63. ஸோ இப்போது $99 பேக்கேஜ் எடுத்தோம்னா 63 கிரிப்டோ கரன்சிஸ் வந்து ட்ரேட் பண்ண முடியும். இது வந்து பேசிக்காக இருக்கனால அவங்க ஒரு 100 கிரிப்டோ கரன்சிஸ் வந்து தராங்க. இப்போ எல்லா கிரிப்டோ கரன்சிஸையும் இதில் கொடுத்துட்டா கண்ணாப்னா ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுதான் வந்து இங்கே மேட்ரு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஏன் 63 தான் கொடுத்துருக்காங்கன்னு கேட்கலாம். $25,000 ஓகேவா? ஸோ $25,000 வச்சு
5x லிவரேஜில் 63 கிரிப்டோஸ் இருந்தாலே வந்துட்டு போதும். ஸோ எனக்கு வந்து இது செட் ஆகாது, அதுக்கு கீழே ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கில்ஸ் போகலாம். எனக்கு 100 தான் வேணும் அப்படின்றப்போ நீங்கள் வந்து ஸ்கில்ஸ் கூட வந்து நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணலாம். பட் நீங்கள் ஹையர் எக்ஸ்போர்ட் அட்வான்ஸ் இது மாதிரி வந்துட்டு போகும்போது உங்களுக்கு பெரிய லெவலில் வந்துட்டு கிரிப்டோஸ் வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க ட்ரேட் பண்ண. ஏன்னா இந்த இடத்துல கண்ணாப்பெல்லாம் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இது பண்ணது வந்து பர்ச்சேஸ் பண்ணது இந்த அக்கௌண்ட்டு. ஸோ அந்த 1 lakh அக்கௌண்ட் வந்துட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 1 lakh அக்கௌண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து $799 வந்துட்டு இதோடைய ப்ரைஸு. ஸோ இது எப்படி பை பண்ணுறது அப்படின்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிள். நீங்கள் வந்து நார்மலாக இந்த பேசிக் அக்கௌண்ட்லேயே போங்களேன். பேசிக் அக்கௌண்ட்டில் போய்ட்டு நீங்கள் பை கொடுங்க. பை கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட நேமு என்னென்ன எல்லாமே வந்துட்டு எல்லா கேட்டகரியும் நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சுருந்தா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம், ஆர்எல்ஸ் கிரிப்டோ பேமெண்ட் யூஸ் பண்ணலாம். ஐ ஹேவ் ரீட் அண்ட் அக்ரே டு தி வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேஸ் ஆர்டர் வந்துட்டு கொடுங்க. ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ நீங்கள் எந்த பேமெண்ட் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். BEP20 TRC20 கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்ரஸ் வரும். எப்படின்னா இந்த இடத்துல இப்போது சில எக்ஸ்சேஞ்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஃபீஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது 3 cents வந்து ஃபீஸ் இருக்குது அப்படின்றப்போ 79.3 நீங்கள் அனுப்பணும். இந்த இடத்துக்கு கரெக்டாக 79 வந்துட்டு ரிசீவ் ஆகணும். ஸோ அது மாதிரி வந்துட்டு நீங்கள் கரெக்டாக பார்த்து அனுப்பணும். பார்த்து அனுப்பிச்சின்னா உங்களுக்கு வந்துட்டு அப்ரூவ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு அப்ரூவ் ஆனோடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடர் பக்கத்தில் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் 2 இது கொடுத்துரும். நான் எக்ஸ்போர்ட் அக்கௌண்ட் வாங்கியிருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2 இது கொடுத்துருக்காங்க. உங்களுக்கும் சேம் தான். நீங்கள் வந்து எவ்வளோ சைஸில் வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வரும். என்ன பண்ணணும்னா டேஷ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் போகணும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. ஓகேவா? ஸோ டேஷ்போர்ட் ஆப்ஷன் போனாலே நீங்கள் என்னென்ன ட்ரேட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ வந்துட்டு நீங்கள் லாஸ் பண்ணலாம், எவ்வளோ வந்துட்டு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணும் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸ்டேஜ் 1 பாருங்கள். அக்கௌண்ட் டைப்பு நம்மளுக்கு டெமோ தான் கொடுப்பாங்க. இனிஷியல் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு நான் 1 lakh USDT அக்கௌண்ட் வந்து எடுத்திருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சு லிவரேஜ் வந்து 1:5. ட்ரேடிங் பீரியட் நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் எடுத்து பண்ணிக்கோங்க. ஆனால் மினிமமாக நீங்கள் 5 days அட்லீஸ்ட் வந்துட்டு இந்த பேஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரேட் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வந்து ட்ரேடிங்கை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்துட்டு அவங்க எதனால பண்ணிவிட்டு அடுத்த நாளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 அப்படி வந்துட்டு போவாங்க. இப்படி போகும்போது என்ன பிரச்சனை ஆகும்னா கண்ணாப்புனான்னு வந்துட்டு ட்ரேட் நடக்கும். ஓகேவா? ஸோ ஒரு பொறுமையே இல்லாமல் எல்லாருமே அவங்களோட அக்கௌண்ட்டை வாஷ் அவுட் பண்ணிட்டு போவாங்க. இப்போ 5 days அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்சிக்யூட்டிவாக வந்துட்டு ஓரளவுக்கு பொறுமையாக வந்துட்டு எடுத்துகிட்டு போய் பண்ணுவாங்க கண்ணாப்புனான்னு பண்ணாமல். ஸோ நீங்கள் 1 dayல கம்ப்ளீட் பண்ணாலும் சரி, பேலன்ஸ் இருக்க 4 daysல ஒரு சின்ன ட்ரேடாவது நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 days கேல்குலேஷன். இந்த 5 days கேல்குலேஷன் அப்படின்றது நீங்கள் 5 daysலேயே முடிக்கணும் அப்படின்றது கிடையாது. எவ்வளோ நாள் வேணால் எடுத்துக்கோங்க. மினிமம் 5 days ட்ரேட் பண்ணியிருக்கணும். அடுத்து டெய்லி மேக்ஸிமம் லாஸஸ். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் 1 lakh அக்கௌண்ட் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ 1 lakh அக்கௌண்ட்டில் ஒரு நாளைக்கு எவ்வளோ லாஸ் பண்ணலாம்னா $5,000 தான் வந்துட்டு லாஸ் பண்ண முடியும். தட்ஸ் மீன் 5%. அடுத்து மேக்ஸிமம் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 வரைக்கும் பண்ணலாம். அதாவது டோட்டலாகவே ஒரு அக்கௌண்ட்டுக்கே 10% தான் வந்துட்டு நீங்கள் லாஸ் பண்ண முடியும். அப்போ வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா $8,000 $1 lakh வச்சு $8,000 நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது சேம் தான். $5,000 வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா செகண்ட் பேஸ் முடிஞ்சிச்சு. தேர்ட் பேஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவ் அக்கௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க. அதுலேயும் வந்துட்டு மேக்ஸிமமாக நீங்கள் $8,000 வரைக்கும் தான் லாஸ் பண்ணலாம். ஸோ கரெக்டாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்துட்டு ஒரு 3 payouts எடுத்துக்கலாம். ஒரு $1 lakh நம்ம வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோன்னு வைங்களேன். அரௌண்ட் வந்துட்டு ஜஸ்ட் நம்ம ட்ரேட் பண்ணி மந்த்லி ஒரு பேமெண்ட் ஒரு $4,000 to $5,000 1 lakh ஒரு 4% $1 lakh நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு 4% மந்த்லி பண்ணாலே அரௌண்ட் $4,000 கிட்ட நம்ம பண்ண முடியும். 10% வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பண்ண முடியும் கிரிப்டோவில். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம $100 போட்டுட்டு $200 கொண்டு போகிறதுக்கு பதிலாக ஃபண்டட் அக்கௌண்ட் பாஸ் பண்ணிட்டு $1 lakh வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் 10% பண்ணால் கூட நல்ல ஒரு ப்ராஃபிட் ஆச்சுல. ஸோ அதை வந்துட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி வந்துட்டு ஓடணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோவில் இருக்கிற ப்ராஃபிமோடைய எக்ஸ்பிளனேஷன் வீடியோ. ஸோ இதை நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி வந்துட்டு இது ஃபெயில் ஆகுறோமா இல்லை பாஸ் ஆகுறோமா, தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் நான் ட்ரை பண்ண போகிறேன் என்ன நடக்க போகுது அப்படின்றத. ஸோ கைஸ், அது மட்டும் இல்லாமல் நான் ஏகப்பட்ட கிரிப்டோ ட்ரேடிங் சிக்னல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராமில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல்லாக ஃபியூச்சர்ஸ் தான். மார்க்கெட் வந்துட்டு புல் ஆர் பேர் மார்க்கெட் அது வந்து நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்ல. மார்க்கெட்டில் வந்துட்டு லாங் பண்ணால் ப்ராஃபிட் பண்ண முடியும், ஷார்ட் பண்ணால் ப்ராஃபிட் பண்ண முடியும். நம்மளுக்கு 2 சைடுமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏகப்பட்ட சிக்னல்ஸை வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த ப்ராஃபிட்டில் பண்ணி ஸோ நம்மளோட சிக்னல்ஸை கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு டெலகிராமில் வந்துட்டு இந்த ப்ராஃபிட் ரிலேட்டடாக ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா டெலகிராமில் எனக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ டெலகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே. சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல்.